வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய நுங்கை பயன்படுத்தி நுங்கு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், ரோஸ் சிரப் 4 டேபிள் ஸ்பூன், நுங்கு 6 அல்லது 7. நுங்கு வாங்கும்போது இளநுங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. நுங்கை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ் மில்க் குடிக்கும்போது இடையில கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் ரோஸ் மில்க் செய்கிறதுனால அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற நுங்கு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நுங்குல பாதி அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நுங்கு வாங்கும்போது இளநுங்காக இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. கல் நுங்குலாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா உடனே வயிறு வலி வந்துடும். ரோஸ் சிரப், நுங்கு இது ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரோஸ் சிரப் கிடைக்கல அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உடனடியாக தேவை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து கூட குடிக்கலாம். இந்த நுங்கு ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு குடிக்கலாம். டேஸ்டான நுங்கு ரோஸ் மில்க் ரெடி. இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. நுங்கு ரோஸ் மில்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.